நான் சொன்னேங்கிறதையே ஒரு ஆதாரமா ஒருத்தர் சொன்னாரையானால் அவர் சரியான கொள்கையில் இல்லைன்னு அர்த்தம். அவர் எதை சொல்லணும், நாம சொன்ன குர்ஆனை எடுத்து இந்த குர்ஆன் வசனத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஹதீஸ்ல இருப்பதாக எடுத்து காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டி சொல்லலாம். நம்ம சொன்னதே ஆதாரமா காட்டினா அப்ப நம்ம என்ன கொள்கையை சொல்றோமோ அதுக்கு மாத்தமா அவர் மாறிட்டார். தெளிவு பத்தல அவருக்கு. மதுஹப்லாம் வேணாம், பெரிய பெரிய இமாம்கள்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேங்கிறதுக்காக அதை ஏத்துக்கிட்டாங்க, அது சரியா வரும்? நாம சொல்லக்கூடியது குர்ஆன்ல இருந்தா தான் நீங்க ஏத்துக்கணும். நாம சொல்லக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் இதுல இருந்தா தான் நீங்க எடுத்துக்கொள்ளணுமே தவிர நாங்க சொன்னோங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது என்றுதான் நம்ம ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி சொல்லணும், உங்கள்ட்ட யாராவது விளக்கம் கேட்டாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி குர்ஆனை நீங்க நேரடியா மொழிபெயர்க்க தெரியாது, அதுக்கு உதாரணம் காட்டிக்கலாம். இந்த தமிழாக்கத்துல பார்த்தேன்னு சொல்ற மாதிரி இந்த அறிஞர் குர்ஆன்ல இருப்பதாக இந்த வசனத்தில் இருப்பதாக சொன்னாரு, இந்த புகாரில இந்த மாதிரி ஹதீஸ் இருப்பதாக சொன்னாரு அப்படி சொல்லலாம். அப்ப நீங்க ஹதீஸை தான் பின்பற்றீங்க, ஆளை பின்பற்றல. ஆதாரத்தை சொல்லிட்டு பின்பற்றினோமையானால் அப்ப நீங்க என்ன வராது, ஆளை பின்பற்றினே வராது. இப்ப மதுஹபை பின்பற்றவங்க ஏன் இப்படி பின்பற்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஏன் தொப்புளுக்கு கீழே கை கட்டுறீங்க, எங்க இமாம் சொன்னாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சதாக இந்த நூல்ல இருக்குது அதனால செய்யறோம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம்ம தப்புங்கிறோம். நம்ம எப்படி நம்முடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம சொல்ற எந்த விஷயத்தை நீங்க சொல்வதாக இருந்தாலும் நம்ம மேல உள்ள நம்பிக்கை அடிப்படையிலேயே நீங்க சொல்லிடக்கூடாது. உங்களுடைய கடமை என்ன, இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்கிற அளவுக்கு வருது இல்ல, அது தப்பு. அவர் கரெக்டா தான் கேட்கிறாரு. நீங்க எப்படி சொல்ல வேண்டும், குர்ஆன்ல இந்த மாதிரி இருக்குதுங்க அதனால அதை செய்யறோம், குர்ஆன்ல இருக்கிறது நானா பார்க்கல இவர் தான் சொன்னாரு, அப்ப சேர்த்துக்கலாம். அப்ப அது பின்பற்ற ஆவாது, ஒரு ஆளை பின்பற்றது ஆவாது. அதனால அவர் கேட்கிற அளவுக்கு நம்முடைய சகோதரர்களுடைய நடவடிக்கை இருக்குமையானால் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும். நாம ஆரம்பமும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்ற ஒரே அறிவுரை என்னன்னு கேட்டா, தௌஹீத் ஜமாத்தில் உள்ள அறிஞர்கள் சொன்னாலும் அவங்க சுயமா சொன்னா நீங்க கேட்காதீங்க. இப்ப குளிப்பு கடமையை பத்தி நீங்க கேட்கறீங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக அது செஞ்சா உங்களுக்கு சரியா வருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் செஞ்சாங்க நான் சொல்லி அதனால அப்படி செய்யுங்க, அப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதைத்தான் நீங்க ஏத்துக்கிறீங்க. நான் சொன்னதுக்காக ஏத்துக்கல, என்னுடைய இஷ்டத்துக்கு நானா ஒண்ணு சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிற மாட்டீங்க. ஆனால் மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு போய் சொன்னீங்கன்னு சொன்னா அதுவே ஒரு கெட்ட ஒரு முன்மாதிரியா போய் இதுவே ஒரு காலத்துல மதுஹப் மாதிரி ஒரு சிந்தனையை உண்டாக்கி விடும் என்பதில் நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அந்த சகோதரர் கேட்கிற கேள்வி நியாயமானது. அது மாதிரி யாரும் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளாம ஆதாரத்தோட சொல்லி பழகுங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, எவ்வளவு நூல்கள் போட்டிருக்கிறோம், குர்ஆன் தமிழாக்கம் வந்துருச்சு, இப்ப ஹதீஸுகள்லாம் தமிழ்ல உங்களுக்கு தந்துட்டாங்க. நம்ம சொல்றது கூட நீங்க நூல்ல எடுத்து பார்த்து என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கிட்டு அதை கொண்டே வச்சு பேசலாமே. இன்னும் அதிகமான மக்களை நேர்வழி கொண்டு வர முடியுமா இல்லையா? அதனால கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. மேலோட்டமா நம்ம சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும், தேடி குர்ஆன்ல இருந்து குர்ஆனை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில நபி மொழியிலிருந்து நபிமொழி நூல்களிலிருந்து நபிமொழியை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில நம்மள என்ன செய்யணும், கொஞ்சம் தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும்.